Dear students, first வீடியோவில் ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததை எந்தெந்த சோர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்துட்டு ரெண்டாவது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் சோர்ஸஸை பற்றி பார்த்தோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் சோர்ஸஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று மெட்டீரியல் சோர்ஸஸ், அனதர் ஒன் ரிட்டன் சோர்ஸஸ். மெட்டீரியல் சோர்ஸஸ் அப்படின்னா பொருள் ஆதாரங்கள், ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள். ஸோ இதில் மெட்டீரியல் சோர்ஸஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பெயிண்டிங், ஸ்டாச்சூஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், காயின்ஸ், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் சோர்ஸஸ், எழுதப்பட்ட ஆதாரங்கள். ஸோ இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன விதத்தில் வந்துட்டு ரிட்டன் சோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எந்தெந்த ரிட்டன் சோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாம் லீஃப் மெனுஸ்கிரிப்ட், அதாவது ஓலைச்சுவடிகள், இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு, கிளே இம்ப்ரிண்ட்ஸ், பாட்ரி இம்ப்ரிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பதிச்சு வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எல்லா ஃபீல்டை பற்றின நாலேஜும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அப்டைன் பண்ண முடிஞ்சது. அவங்க எல்லாருக்கும் கிடைச்சிது, எல்லாத்த பற்றின அறிவும் அவங்களுக்கு கிடைச்சிது. அது ஆர்ட்டாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல், பொருளாதாரம், எல்லாத்த பற்றின அறிவும் வந்துட்டு புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் எதுக்காக அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்க்காக வந்தாங்க. ஸ்பைசஸ்லேயும் மெயினாக வந்து கருமிளகுக்காக தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா மார்க்கோ போலோவுடைய ஒரு புக்கில் இருந்து தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கோ போலோனா யாருன்னு பார்ப்போம். மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு இட்டாலியன் மெர்ச்சன்ட், ரைட்டர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு இத்தாலியிலேருந்து வந்த ஒரு வியாபாரின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது அவர் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பயணம் செய்து எழுதுவார். நிறைய வந்துட்டு ரைட்டர், அதாவது வந்துட்டு நிறைய புத்தகங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு புக் என்ன அப்படின்னா வந்துட்டு ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ. அதாவது அவர் வந்துட்டு 1271 1295 வந்துட்டு ஏஷியாவை வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்தார். ஏஷியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாரு, அதில் இந்தியாவையும் பார்த்தாரு. ஸோ இந்தியாவுடைய செல்வ நிலையை என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு அவருடைய ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா எழுதியிருந்தார். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து யூரோப்பியன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நாட்டுடைய செல்வ நிலை வந்துட்டு தெரிஞ்சது. அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆனந்தரங்கம். ஆனந்தரங்கம்ங்கிறவர் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான பர்சன். ஸோ அவரை வந்துட்டு துபாஷ்னு சொல்லலாம். துபாஷ் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். ஆக்சுவலி இந்த துபாஷ்ங்கிற வேர்டு வந்துட்டு ஹிந்தி டேர்ம்பா. ஸோ இப்போ இதில் நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம் இல்லையா, ஏக் தோனு. ஸோ தோனா என்ன, டூ. பாஷா அப்படின்னா என்ன அப்படின்னா லாங்குவேஜ். இது இந்த பாஷாங்கிற வேர்டு கூட நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் பாஷா அப்படின்னு. ஸோ பாஷா அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ யாருக்கு வந்துட்டு மோர் தென் 2 லாங்குவேஜ், மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியுதோ, டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதோ அவங்கள தான் வந்து நம்ம துபாஷ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இவர் வந்துட்டு எங்கே டிரான்ஸ்லேட்டராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுச்சேரியில். ஸோ இவர் டிரான்ஸ்லேட்டராக இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னா ஃப்ரெஞ்சு. ஓகேவா? ஸோ அவர் வந்து ஃப்ரெஞ்சு வர்த்தகம் வந்துட்டு இந்தியாவில் நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டைமில் நடந்த எல்லா ஈவெண்ட்டையும் அவருடைய டைரியில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ டைரி எழுதுறது ரொம்ப நல்லது. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டே பை டே வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு ட்ரேடை பற்றி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்போ நடந்த ஈவெண்ட்டை அவருடைய டைரியில் நோட் பண்ணியிருந்தார். அதாவது 1736 1760 இந்த பீரியடில் நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார். ஸோ அந்த டைரி வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிட்டன் சோர்சஸ். ஓகேவா? ஒரு ரிட்டன் சோர்சஸ்க்கு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ வேறு என்னென்ன ரிட்டன் சோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரேச்சர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ரிட்டன் சோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது நம்மளை பற்றி நம்மளே எழுதுகிற அந்த சுயசரிதையாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ட்ராவல் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அல்லது பேம்ப்ளெட்ஸ், துண்டு பிரசுரங்களாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரிட்டன் சோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கைவ்ஸுங்கிற ஒரு வேர்டு ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்போம். அதாவது ஆர்கைவ்ஸ்னால் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போர்ச்சுகலில் கூட இருக்கும். போர்ச்சுகலுடைய கேபிட்டல் லிஸ்பனில் கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்கைவ்ஸ் அப்படின்னா என்னென்னா
ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ மெட்டீரியல் சோர்ஸஸை எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்? மியூசியமில். அதே மாதிரி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸை எங்கே நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஆர்கைவ்ஸ். ஸோ நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஆர்கைவ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கேபிட்டல் இது நியூ டெல்லி. அங்கே தான் வந்துட்டு நம்மளுடைய NAI நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஃபாதர் யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபெரோஸ்ட். ஸோ இந்த ஆர்கைவ்ஸால் என்னதான் யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிர்வாக வரலாறு, அப்போ யார் யார் எப்படி நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் ஏற்கனவே நடந்திருக்கு, அதே மாதிரி இன்னொரு கேஸ் வரும்போது அந்த கேஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ்க்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, அப்போ அதே மாதிரி கேஸ் வரும்போது என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், எல்லா கேஸையும் என்ன பண்ணியிருக்கணும், ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறதால ஏதாவது அரசியல் ரீதியாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு இவங்க அதே மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. ஸோ இது ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு கைட் பண்ணும். அதனால தான் வந்துட்டு ஆர்கைவ்ஸில் எல்லா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் என்ன பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்களா, இதுதான் ஆர்கைவ்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் TNA தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். ஆக்சுவலி இது வந்து முதல்ல எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்னு தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ்னு வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் சவுத் இந்தியன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் மெயினாக வந்துட்டு எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து என்ன லாங்குவேஜில் தான் இருந்தது அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்மளை அதிக ஆண்டுகள் வந்து யார் ஆட்சி செய்தா அப்படின்னா பிரிட்டிஷ் தான். அதனால் இங்கிலீஷில் தான் எல்லா மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எதில் தான் இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மற்ற லாங்குவேஜஸில் இருந்தது. ஸோ என்னென்ன லாங்குவேஜ்னால் நம்ம கண்ட்ரியை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரூல் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய லாங்குவேஜில் இருந்தும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டச்சு, டேனிஷ், பெர்சியன், மராத்தி, ஃப்ரெஞ்சு, போர்த்துகீஸ், தமிழ், உருது இந்த மொழிகள்லையும் வந்துட்டு நம்ம TNAவில் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. ஸோ இதில் டச்சு ரெக்கார்ட்ஸ், டேனியன் ரெக்கார்ட்ஸ், இது எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. டச்சு ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா 1642 வேல்யூம்ஸ் இருக்குது. அதுவும் எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தா 1657 to 1845 உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் மெயின்டைன் ஆகுது. டேனியன் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா 1777 to 1845 இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். டச் ஆகட்டும் டேனியன் ஆகட்டும் ரெண்டுமே 1845 ஓகேவா, எண்டிங் பீரியட். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா 1657, 1777. தென் டாட்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1917 கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுறாரு. டே பை டே வந்துட்டு என்ன ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது ஆர்கைவ்ஸ் அண்ட் மியூசியம். நம்ம இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான், நீங்களே வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மியூசியம்ங்கிறது வந்துட்டு மெட்டீரியல் சோர்சஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா மியூசியம். இட்ஸ் ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். மியூசியத்துக்கு போய் யார் வேணாலும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ டேனிஷ் ஃபோர்ட் சொல்கிறோம் இல்லையா, தரங்கம்பாடியில் இருக்குது. ஸோ அந்த தரங்கம்பாடி ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மியூசியம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா என்ன இருக்கும், அந்த காலத்தில் என்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த முள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அது வந்து ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அதுதான் வந்துட்டு மியூசியம். ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ஹவுஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு எல்லாரும் போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நாட் ஓப்பன் டு பப்ளிக், மக்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கன்சர்ன் அத்தாரிட்டி மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்கைவ்ஸ். இதுதான் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ரிட்டன் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிறது வந்து புக்ஸுங்கிறது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃபீல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. மார்க்கோ போலோவுடைய ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அந்த புக்கில் இருந்து தான் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய செல்வ நிலையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனந்த ரங்கம்ங்கிறவர் வந்துட்டு ஃப்ரெஞ்சு ட்ரேடில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அடுத்து ஆர்கைவ்ஸ்னால் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும். TNA அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். ஸோ தமிழ்நாடு ஆர்கைவ்ஸில் சவுத் இந்தியா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். டச் ரெக்கார்ட்ஸ், டேனியன் ரெக்கார்ட்ஸ்லாம் அதில் பார்த்தோம். அடுத்து ஆர்கைவ்ஸ்னால் வந்துட்டு நாட் ஓப்பன் டு பப்ளிக், மியூசியம் அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் டு பப்ளிக். ஆர்கைவ்ஸ் வந்துட்டு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், மியூசியம்ங்கிறது வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வந்துட்டு இந்த ரிட்டன் சோர்ஸஸில் நம்ம பார்த்த டீடைல்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சில்ட்ரன்? தேங்க்யூ.